அருளை கட்டிக்க போறவ. வானதி கரிகாலனை கட்டிக்க போறவ. நீங்க 2 பேரும் இவங்க 2 பேருக்கும் நல்ல பொருத்தமா இருக்கீங்க. அட்வான்ஸ் ஹாப்பி மேரேஜ் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. Thank you, ma'am. சரி, காப்பு போட்டுடலாமா? வாங்க. காப்பு எடுத்து கொடுங்க. மாலை எடுத்துக்கோங்க. நீங்களும் மாலை எடுத்துக்கோமா, கழுத்துல போட்டுக்கோங்க. ஓம் சர்வமங்கலம் சுபமங்கலம் பிராப்தி ரஸ்தோ. மாலை எடுத்துக்கோங்க. ஓம் சுபாய நம, ஏகதந்தாய நம, கபிலாய நம, கஜகர்ணிகாய நம, லம்போதராய நம. ஓம் சாமி கும்பிடுங்க. ஓம் கம் கணபதே நம. ஓம் சுபாய நம. ஓம் அருள் மாமாவோட சேரறது மட்டும் முக்கியம் இல்ல, கரிகாலன் மாமாவையும் நந்தினியையும் சேர்த்து வைக்கணும். அதுவும் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்பதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு நான் ஏதாவது பண்றேன். கரிகாலன் மாமா கையில நந்தினியை எப்படியாவது காப்பு போட வைக்கிறேன். கல்யாணம் மோதகனாய சேவிதம் கவித்தனம் கோகுல சாரவத்சதம் மாஷகம் தோக்கும் நாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஓம் கம் கணபதே நம. மாப்பிள்ளையும் பொண்ணும் இப்படி எதிரெதிரில் வந்து நில்லுங்க. என்னங்கம்மா, காப்பு எடுத்துக்கோங்க. எல்லாரும் நன்னா சாமியை வேண்டிக்கோங்க. ஓம் ஏகதந்தாய நம. ஓம் சௌம்ய கணபதியே நம. ஓம் நமோ லக்ஷ்மி கணேசாய நம. ஓம் புத்திரம் பிரயட்ச ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் கம் கணபதியே நம. மாப்பிள்ளையாண்டெல்லாம் கை நீட்டுங்க. 2 பொண்ணுங்களும் காப்பை மாட்டி விடுங்க. மாமா காட்டுங்க மாமா. வானதி என்னதான் நினைக்கிறா? அவளை புரிஞ்சுக்கவே முடியலையே. ஓம் கஜகர்ணிகாய நம. ஓம் லம்போதராய நம. இருங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து காப்பை போட்டு விடுங்க. வானதி, என்னம்மா யோசிச்சுட்டே இருக்க? கரிகாலன் கையில காப்பை போடு. எல்லாரும் முன்னாடியே வச்சு வானதி அருள் கையில காப்பு போடுறது சாதாரண விஷயம் இல்ல. அது வெளியே தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும். அதனால இந்த கல்யாணமே நின்னு போயிடும். இது கண்டிப்பா வானதிக்கு நல்லாவே தெரியும். அதனால வானதி எல்லார் கண்ணையும் மறைச்சு இதை செய்யணும்னு நினைப்பா. ஏமா, காப்பு போடும்போது எல்லாரும் தானே சுத்தி நிப்பாங்க. அது எப்படி யாருக்கும் தெரியாம போட முடியும்? முடியும்னு நினைச்சுதானே அவ எல்லாருக்கும் முன்னாடி காப்பு போடணும்னு துணிஞ்சிருக்கா. அவ்வளவு ரிஸ்க் எடுத்து வானதி ஏன் அதை செய்யணும்? வெறும் காப்பு போடுற விஷயம் தானே. உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு எல்லாம் அது புரியாது. பொண்ணுங்களுக்கு தான் அது நல்லா புரியும். நாம யார புருஷனா நினைக்கிறோமோ அவன் தான் கல்யாணத்தப்ப நமக்கு எல்லா முறையும் பண்ணணும்னு தான் ஒரு பொண்ணு நினைப்பா. அதனாலதான் வானதி அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறா. ஆனா எல்லார் கண்ணையும் மறைச்சு எப்படி அவ அருள் கையில காப்பு போடுவான்னு தான் தெரியல. அத மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். அவ திட்டத்தை நம்ம தவிடு பொடியாக்கி நாம நினைச்சதை சாதிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்ட. கரண்ட கட் பண்ண ட்ரை பண்ணுவா. காப்பு போடுறப்ப கரண்ட கட் பண்ணா இருட்டுல யாருக்கு காப்பு போடுறோன்னே தெரியாம போயிடும். அதனால அவ அதத்தான் பண்ணுவா. அவ அப்படி பண்ணா நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன், அத பண்ணுங்க. இருட்டுல என்னால எதையும் பார்க்க முடியாட்டியும் என் கையை யாரோ இழுத்து திருப்பி பிடிச்சாங்க. அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. என் கையை பிடிச்சிருந்தது ஒரு கை, என் கையில காப்பு போட்டது வேற ஒருத்தங்க கை. உண்மையை சொல்லுவானது, என் கையில காப்பு போட்டது யாரு? என் கையை பிடிச்சு திருப்பினது யாரு? நீ
பதில் சொல்லாம இருக்கும்போதே தெரியுது நீ என் கையில காப்பு போடலன்னு. ஆமா மாமா, நான் உங்க கையில காப்பு போடல. நந்தினி தான் உங்க கையில காப்பு போட்டா. உங்க கைய பிடிச்சு இழுத்து நந்தினி உங்க கையில காப்பு போட வச்சது நான் தான். டேய், ஏன் வானதி இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தெரியலையா? மாமா, உண்மையே நந்தினி தான் மாமா உனக்கேத்த சரியான ஜோடி. அவளை நீ தான் முழுசா நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. அதனாலதான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீயும் சந்தோஷமா இருப்ப, அவளும் சந்தோஷமா இருப்பா. டேய், முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னேன். அது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அது உன்னோட உரிமை. அதனால நீ அப்படி சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா நீ இப்ப பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அடுத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு கூட தெரியாம நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாமா? உன்ன மாதிரிதானே நந்தினி மனசுலயும் 1000 ஆசைகள் இருக்கும். அவளுக்கு தெரியாம நீ எப்படி என் கையில இப்படி காப்பு போட வச்ச? அது தப்புன்னு உனக்கு புரியாதா?